కనులను తీసుకొని నన్ను కొనిపోయాలి అన్న ప్రాణ పీడ యేసయ్యా గగనం చీల్చుకొని కనులను తీసుకొని నన్ను కొనిపోయాలి అన్న ప్రాణ పీడ యేసయ్యా నిన్ను చూడాలని నా హృదయం ఉల్లాసించుతున్నది నిన్ను చేరాలని
தாய்மார்களே, வாலிபர்களே, உங்களை யாவருக்கும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த ஆடியோ மூலமாக கேட்டிருக்கிற என் அன்பான அண்ணமார்களுக்காக நீ எங்கிருந்தாலும் சரி, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நடத்துகிறார், இயேசு உங்களை அன்பு காட்டு வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாளிலே உங்களை பார்ப்பது ஒரு பெரிய சந்தோஷம். கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் நீங்க தான் பேசலாம். ராஜநடத்தத்தை மறுத்து ஆவியானவர் வெளிப்படணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஓடி வர வரதன சகரலலலலபா. ஓ நன்றி 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 அப்பா, உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி. நீங்க இல்லாத எனக்கு ஏதோ வாழ்வு, உங்க கிருபை இல்லாத எனக்கு ஏது வாழ்வு. இயேசு இல்லைனா எனக்கு ஏது வாழ்வு, உங்க கிருபை இல்லைனா எனக்கு ஏது வாழ்வு. இயேசு இல்லைனா எனக்கு ஏது வாழ்வு, உங்க கிருபை இல்லைனா எனக்கு ஏது வாழ்வு. என்னை காத்து பேசுகிறோம் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கொட்டாளுடைய இந்த கிராமத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒன்று இல்லப்பா, நீர் செய்த பணிதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நீ எதை நீ செய்தீரோ, எதை விட்டு விட்டு போனீர் என்று சொல்லிக் கொடுத்து அந்த பணியை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்பா. சர்வ சிருஷ்டிக்கும் சூசை தருவீங்கள், பிதா குமார் என்று சொல்லி ஞானஸ்தானத்தை கொடுங்கள் என்று சொல்லி பண்றீங்க அப்பா. இந்த கொட்டாரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஜனங்களோடு நீங்க பேசுங்கப்பா. ஒரு நாளிலேயே நானும் அறியாத நாட்கள் உண்டு ஆண்டவரே, இயேசு தெரியாத நாட்கள் பார்த்த நாட்கள் உண்டு. என்னையும் ரட்சித்தீரே, என்னையும் கரைப்படுத்தீரே, என்னையும் ஒரு மகனாக ஏற்றுக்கொண்டு என்னை மாற்றினீரே. இன்றைக்கு உங்கள் பிள்ளையாக ஊழியக்காரனாக என்னை வைத்திருக்கிறேன் அப்பா. கர்த்தர் ஆசீர்வதியம் பேசுகிறதுனால இல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசும். இந்த சத்தத்தை கேட்கக்கூடாது கேட்டிருக்கிற மாண்டவன் இருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குவோம். பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஆசீர்வாதிங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவே நாம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பிரியமானவர்களே, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு கிறிஸ்துவ பிள்ளை கிடையாது. நாங்களும் இயேசு அறியாத நாட்கள் காலங்களில் உண்டு. முதலாவது சாட்சியோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கடந்து சொல்லுகிறேன்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பார்ந்த பெரியோர்களே, சிறியோர்களே, அக்காமார்களே, அண்ணமார்களே, தம்பிமார்களே, ஒரு உயிருள்ள ஒரு சாட்சி நீங்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு வீட்டிலே இருக்கலாம். நீங்கள் இந்த சக்தி உங்கள் இருதயத்தை தொடும் இயேசுவின் நாமத்தினால. என் வாழ்க்கையில் 1983 நடக்கின்ற ஒரு உண்மையான ஒரு சம்பவம். நான் பாதிக்கப்பட்டேன், உடைய கண்களினால் பாதிக்கப்பட்டேன். நாம் இயேசுவே எங்களுக்கு அறியாத ஒரு குடும்பம், இயேசு எங்களுக்கு யாரும் என்று தெரியாத ஒரு குடும்பம். நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை அப்படியே இல்லாத ஒரு குடும்பம். நாங்கள் என் வாழ்க்கையிலே பயங்கரமான என் கண்கள் இழந்து போனது. அப்படியே சீவு ரத்தம் வந்து கொண்டே இருக்கும். அப்படியே காதுகளிலே சீவு ரத்தம், இந்த கண்களிலே சீவு ரத்தம், துர்நாற்றம் அடிக்கிற இந்த சரீரம், வாயிலே துர்நாற்றம், காதுகளிலே துர்நாற்றம், ஒரு பயங்கரமான மரண தருவாய் இருந்தே நான் ஒரு நாட்களிலே பேச முடியாது, பார்க்க முடியாது. என்கிட்ட வரவர்கள் எல்லாம் அந்த கையில் எடுத்துக்கொண்டு இந்த நாற்றமான சரீரத்தில் நான் பல நாட்கள் நான் படுத்திருந்தேன். பிரியமானவர்களே, பல மருத்துவத்திலே சென்று தாய் தகப்பனார்கள், இங்கு சுகம் கிடைக்குமா, இங்க சுகம் கிடைக்குமா, அற்புதம் நடக்குமா என்று சொல்லி இந்த உலகத்தில் எத்தனை கோயில் இருக்கிறதோ அத்தனை கோயிலுக்கும் என் தாய் தகப்பனுமாரும் அங்கே சென்றார்கள். ஒரு சுகம் கிடைக்கல. செத்து பணமாய் பல ஆண்டுகளாக ஒரே கண்ட துணியில நான் படுத்திருந்தேன். பிரியமானவர்களே, எத்தனை கோயில்கள். என் பாட்டி ஒரு பயங்கரமான குறி சொல்றவங்க. எங்க பாட்டி பயங்கரமான விற்கிற வழிபாடுகள். எங்களை பாட்டி, எங்க தாத்தா ஒரு அவர் விற்கிறார், ஒரு அவர்கள் செய்வார்கள். இப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் எங்களுக்கு இயேசுவே தெரியாது. எங்களுக்கு இயேசுவை குறித்து எங்களுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. ஆனாலும் இப்படிப்பட்ட குடும்பத்தில் நாங்கள் ஒரு விக்கிர ஆராதனை நாங்கள் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் தான் என்னுடைய அனுபவங்கள். பிரியமானவர்களே, அப்பா சொல்றாரு, இந்த உலகத்திலே கடவுளே இல்லை. ஏன் சொன்னார்? பொழுது விடிஞ்சு பொழுது போனா துர்நாற்றம் அடிக்கிற சரீரம், பயங்கரமான ஒரு சரீரம். இதை பார்க்க முடியாது. சாப்பாட்டை கொண்டு வச்சால் அந்த சாப்பாட்டை தடுமாறி எடுத்து அம்மா சொல்லுவார்கள், நானா சாப்பாடு கொண்டு வச்சிருக்கிறேன், அதை நீ சாப்பிடுன்னு சொல்லுவார்கள். அதை தட்டு தடுமாறி எடுத்து அதில் பூச்சி இருக்குதா, அது எறும்பு இருக்குதா, அது மண்ணு இருக்குதா, அது என்னதான் இருக்குன்னு தெரியாது எடுத்து சாப்பிட்ட நாட்கள் உண்டு. அல்லேலூயா. என்ன இருக்கும்? இன்னைக்கு பார்க்கிறார்கள் தட்டிலே, ஐயோ என் குழந்தைக்கு என்ன இருக்குது, கொஞ்சம் தூசத்தோடு திருட்டி போடுவார்களே. அன்றைக்கு என்னத்தை நான் சாப்பிட்டு இருப்பேன். பிரியமானவர்களே, கண்கள் இழந்து, பார்வை இழந்து, காலையில துர்நாற்றம். யாராவது எல்லாரும் தூக்குவாங்க, என்ன தூக்க ஒருவரும் வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த சரீரம் நாற்றம் எடுத்த சரீரம், மரண தருவாய் இருந்து. எல்லாரும் சொல்றாங்க, இந்த தம்பி எப்படி செத்துருவான்னு தெரியலையே, எப்படி செத்துருவான்னு தெரியலையே. பயங்கரமான நாட்கள் உண்டு. பல கோயில்கள் ஏறினார்கள். என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை காரியங்கள் செய்தார்கள். என்னன்னா அப்பெல்லாம் மருத்துவமனை கிடையாது. நாட்டு வைத்தியங்கள் எல்லாம் கோயில்களில் அந்தரை கட்டுறதும், என் உடம்பு ஃபுல்லாக அந்தரங்களை கட்டிக்கொண்டு பலவிதமான என் கைத்துல காலிலும் இடுப்புகளிலும் அந்தரங்களை பலவிதமான இந்த சரீரத்திலே கட்டப்பட்டது. ஏன் சுகம் கிடைக்காதா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பார்ந்த இந்த கொட்டால திருச்சபை யாரு பெரியோர்களே, ஒரு உயிருள்ள சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை வீட்டில் இருந்தால் நேரம் என்னை பார்த்துட்டு போலாம். நீங்கள் இயேசுவின் நாமத்தினால பயங்கர சொல்லுகிறது. அப்பா சொல்லுகிறார், எல்லா கடவுளும் பார்த்தாச்சு, சுகத்தை கிடைக்கலையே. அம்மா சொன்னார்கள், அவ்வளவுதானா அவ்வளவுதானா எங்க தவிர்க்கிறார்கள். என்னை பார்த்து பார்த்து வந்து என்ன சொன்னால், பகலெல்லாம் மாடுகளை வைத்துக் கொண்டு இரவில் வந்து என்னை தலையை தேய்த்துக் கொண்டு இந்த தாயுடைய பாசம் என்னை அழுது கொண்டு இருப்பார்கள். அப்பா சொல்லுகிறார், இந்த உலகத்துல கடவுளே இல்லை. கடவுள்னு ஒண்ணு இருந்தா என் மனுக்கு ஜீவன் கொடுத்துக்க மாட்டாரா? இந்த கடவுளே இல்லைன்னு சொல்லி எங்க அப்பா பைத்து பிடித்த போல இருந்தார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, பாருங்களா, அந்த நாட்களிலே ஒரு பயங்கரமான சூழ்நிலை, கண்கள் இழந்து, காதுகளை இழந்து, சீவரத்தமாய் பச்சையா வந்து கொண்டே இருக்கும். அப்படியே
எப்படி இந்த சீவமும் ரத்தமும் கலந்தா அது பச்சை நிறியா வந்து கொண்டே இருக்கும். எப்படி சொன்னால் அந்த கந்த துணி எடுத்து ரெண்டு முகத்தில் எப்படி ஒரு பாடிக்கு போட்டு விடுவார்களோ அப்படி போட்டு விடுவார்கள். ஏன்னு சொன்னால் இந்த ஈகளெல்லாம் மூக்கிலே, நாக்கிலே, இந்த தொண்டைகளிலே, இந்த காதுகளிலே எல்லாம் சீவு கோர்த்து பார்க்க முடியாத ஒரு பரிதாபம். நான் எப்படி பார்த்திருக்க முடியும் இந்த சரீரத்தை? பயங்கரமான ஒரு துக்கமான ஒரு காரியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில் ஒரு கடவுள் இருந்திருந்தா என்னை காப்பாற்றிக்க மாட்டாரா? ஒரே ஏக்கங்கள், ஒரே கூக்குரல்கள், வீட்டிலே சமாதானம் இல்லை, என் குடும்பத்திலே ஒரு சந்தோஷமும் இல்லை. நானும் பாதிக்கப்பட்டு பல ஆண்டுகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் தான் அந்த நேரத்திலே எங்க கிராமத்துக்கு ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. இப்பொழுது இந்த கொட்டாரத்துக்கு எவ்வளவு ஊழியக்காரர்கள் இங்க ஊழியத்தை சென்று இருக்கிறார்களோ, சூசன் அறிந்து இருக்கிறார்கள். அந்த நாளிலே ஒரு அருமையான ஐயா அவர்கள் ஜிப்பாவை மாட்டிக்கொண்டு ஒரு வேஷ்டி கட்டிக்கொண்டு இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் அற்புதங்கள் செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், அவர்தான் எல்லாவற்றையும் செய்கிறவர், ரட்சகர் என்று சொல்லி வீடு வீடாக டிராக்ஸ் கொடுத்து அந்த நாட்களிலே நியூ டெஸ்டமென்ட் அவர் எடுத்துக்கொண்டு கொடுத்தார் அவர். அல்லேலூயா. வீட்டுக்கிட்ட வந்து சொல்றாங்க, தாத்தா கதெல்லாம் பிடிக்காது, வாங்கப்பா நீங்க எல்லாம் வேணாம், ஜபம்லாம் பண்ணக்கூடாதீங்க. தாத்தா பேர் துர்கரத்னம், ரத்தம் தான் இப்போ நாலு பேர் துர்கையா. ஆத்தெல்லாம் நாங்கள் மாதிரி கொம்பு வச்சுரு, காதில் கப்பலை போட்டு, நாங்கள் சிறு மாதிரி போட்டு, ஒரு கதை ஜப்பா போட்டு, ஐயாத்துக்கு பையனாத்தானெல்லாம் அந்த காட்டை ஜப்பா, காதில் கம்பல், நாமும் ரத்த தோட்டம் தாத்தா இருக்கும். ரத்த தோட்டத்தில் அப்படி பண்ணி இருக்கிற துர்கையா. அப்படிப்பட்ட குடும்பம், இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லாத குடும்பம். சொல்றாரு, வெளிப்போ பிரார்த்தனை ஏமோ தேவனோட சூசுకుంటాడు. போங்க ஐயா போங்க. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி அனுப்பிச்சிருக்கிறீங்களா அந்த ஊர்ல ஊழியக்காரர்களை? இயேசுவே வேணாம்னு சொல்ல அனுப்பிச்சிருக்கிறீங்க. ஒரு நாள் எங்க தாத்தா அப்படிதான் சொல்லி அனுப்பிச்சாரு, எங்களை பார்த்து ஊழியர்களை பார்த்து. கடைசியிலே அம்மா சொன்னார்கள், அவர் வெளிநாட்டுக்கு மாடு போயிட்டு நீங்க கிணத்துக்கிட்ட கூடுவாரு, இப்படி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரு மறுபடியும் எங்க மனுஷன் வந்து இப்போ ஊழியக்கார் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்பதான் சுவிசேஷத்தை இந்த ஊழியக்கார மூலமாக எங்களுக்கு வருகிறது. அம்மா, இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனையோ தேவைகளை நீங்கள் பார்த்து இருக்கலாம், எத்தனையோ கோயில்கள் ஏறிகள் இறந்திருக்கலாம், உங்க மகனுக்கு சுகமளிக்காது இருந்திருக்கலாம். இப்பொழுது இயேசுவோடு இருக்கிறார். அவர் மரணத்தை வென்றவர். இயேசு மகனுக்கு அவர் அற்புதத்தை செய்வார். மரித்து போன ஒரு மகனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ரட்சகர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தத்தை சிந்தினவர். அவர் ரத்தத்தால் அவர் கழுவப்படுகிற பிள்ளைகளுக்கு, நோய்க்கு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிறார். மரித்து போன நாசரை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை எங்க அம்மாவுக்கு ஊழிக்கார மூலமாக சுவிசேஷம் என் குடும்பத்துக்கு வந்தது. இன்றைக்கு எப்படியாவது சுவிசேஷம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற கொட்டார ஜனங்களே, அந்த நாட்களில் இந்த சுவிசேஷம் எனக்கு வந்தது. உடனே அவர்கள் சாதாரண எண்ணெயை கொடுத்து ஜபம் பண்ணி வாயில ஊத்துகமாய் இதுக்கு பூசுகமான சொல்லி ஜபம் பண்ணி என் அம்மாவுக்கு விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் ஒரு பைபிளை கொடுத்து விட்டு அவர்கள் ஊழியக்கார் கடந்து போய் விட்டார். மிக மோசமா அப்பா சொல்றாரு, அவ்வளவுதான் ஒன்றும் இவன் நம்ம பச்சைன்னா நமக்கு எந்தக்கிட்ட பச்சைன்னா ஏன்னு சொன்னா ஒரு பார்க்குறாரு, மூச்சு தரவே இல்லை, ஒண்ணுமே இல்லை, வெளுத்த பணமா அந்த கந்த துணியில ஒரு அழுக்க துணியில எங்க பாட்டி அந்த ஈகளை ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள். கடைசி தருவையிலே என் அம்மாயை பார்த்து உடனே அவர்கள் தண்ணியை ஊற்றிக்கொண்டு செத்து போன பணத்தை கட்டி எப்படி அழுது புலம்புவார்களோ, என் தாய் முதல் அப்போதுதான் ஜெபிக்கிறார்கள், இயேசுவே இப்பொழுது என் மகனுக்கு ஜீவனை கொடுப்பீராக. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவரின் தேவஜனமே, அன்றைக்கு என் தாய் இயேசு சுவிசேஷத்தை கேட்டு இயேசுடைய வார்த்தைகளை கேட்டு முதலாக நான் எப்படி செத்து பணத்துக்கிட்ட எங்க அம்மா அவர்கள் முன்னாள் படியிட்டு அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். எங்க அப்பா என்ன சொல்றாரு, இல்ல நடக்காது,
யார் சொந்தக்காரர்களை சொல்ல வச்சிருங்க, இந்த கொஞ்ச நேரத்துக்கு இந்த பிரச்சனை கற்றுக்கிட்ட பிரச்சனை, அந்த குழந்தை நம்மளுக்கு வேண்டாம், இவன் அவ்வளோதான், இவன் பிறந்ததே ஒரு தருதரம், இவன் பிறந்ததே ஒரு நமக்கு கேடு சாபம் என்று சொல்லி என் தகப்பனார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் இருந்து கொண்டிருந்தார். வேலையிலே என் அம்மா அவர்கள் கொஞ்சம் இருங்க, ஜெபிக்கலாம், அல்லேலூயா, பிரார்த்தனை చేస్తాం, ஜெபிக்கலாம், நீங்க அமைதியா இருங்க, கோபப்படாதீங்கன்னு சொல்லிட்டு என் அம்மா அவர்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். 1 நிமிடத்தில் அந்த முந்தானை எடுத்து முதல் ஒரு ஜெபம், என்ன ஜெபம் தெரியுமா? இயேசுவே, நான் பொண்ணும் கேட்கல, நான் வெள்ளியும் கேட்கல, நாங்கள் அநேக பாவங்கள் நாங்கள் செய்தோம், அநேக இந்த கரங்களிலே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்தோம், என் குற்றங்களை மன்னியும் இயேசுவே சொல்லி, என் ரத்தத்தால் அதை கழுவும் என்று சொல்லி இப்போது நான் உங்களை விசுவாசிக்கிறேன், இப்போது என் மகனுக்கு நீ ஜீவனை தருவீராக. அல்லேலூயா. ஒருவேளை என் மகனுக்கு ஜீவனை கொடுத்தால் இந்த உலகத்திற்கு ஒரு சுவிசேஷகனாக, ஒரு ஊழியக்காரனாக பிரவேசம் செய்கிறேன், நான் அர்ப்பணிக்கிறேன், ஒரு பொறுப்பினோடு ஜெபம் பண்றாங்க. இதை கேட்ட ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, பைத்தியக்கார பிச்சுதான், பிரார்த்தனை చేస్తే ఊపిరి వచ్చేస్తాడా, జపమన్నా உயிர் வந்துருமா, தெரியுமா, ஜபமன்னா உயிர் வந்துருமா? பரியாசம் பண்ணார்கள், கேலி பரியாசம் பண்ணார்கள். நிறைய பேரு போயிட்டாங்க, ஐயோ இவங்க போயிட்டு முடிச்சிருக்குது, ஜபம் பண்ணா உயிர் கொடுத்துருவாங்க இயேசு, கேலி பரியாசம் பண்ணார்கள். என் அம்மா அவர்கள் ஜபத்தை விடல, ஜபிக்க 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 இயேசுவே என் மகனுக்கு ஜீவனை தருவீராக, என் மகனுக்கு சுகத்தை கொடுப்பீராக, இந்த சீவ ரத்தம் நின்று போய்விடணும் ஆண்டவரே, இந்த கண்களில சீவ ரத்தம் என் மகன் பார்க்கணும் ஆண்டவரே, காதில சீவ ரத்தம் நின்று போகணும் ஆண்டவரே, மாலேதான் ஆகும் ஆண்டவரே. அந்த எண்ணெய் எடுத்து வாயில ஊத்துறாங்க, காதுல ஊத்துறாங்க, தலைமையில ஊத்துறாங்க. என் பாட்டி அப்பப்போ பாக்குறாங்க, உயிர் இருக்குதா இல்லையா. அந்த துணி எடுத்து ஏன் சொன்ன அந்த துணியை எப்படி ஒரு பாடிக்கு போட்டுருவாங்க, மாறி போட்டு அப்படி அந்த திறந்து பாக்குறாங்க, இது உயிர் இருக்குதா உயிர் இல்லையா. சரி, சம்மணு 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 மூசி சொன்னது, மூசி சொன்னது எப்படி இருக்கும் தெரியுமா? தன் தாய் கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் போகிறதை தன் கண்ணால பார்த்த எங்க தாய், எல்லாரும் சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மகன் செத்துருவான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ ஜனங்களே, மனத்தில் போன சலுவாயிலே உலகம் எல்லாம் என்னை கைவிட்டது, மருத்துவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டது, நான் எந்த தெய்வமா என்னை காப்பாற்ற முடியல, நான் தைரியமா சொல்ல முடியும், இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தாலும் சொல்ல முடியும். ஜபிக்க 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 கண்ணீரோடு ஜெபம். அம்மா, எல்லாரும் அழுவதை பார்க்குறீங்க, தன் ஒரே மகனை பெற்றெடுத்து இந்த கண்ணறி கொண்டும் போது பிரபலம் தெரியுமா தாய்மார், ஐயோ அந்த அழுதி நம்ம அழுதாங்க. இயேசுவே மனம் இறங்குங்கப்பா, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் ஆண்டவரே, இந்த உலகத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டோமே, நீங்களே கைவிட்டுருவோம் இல்லை ஆண்டவரே, உண்மை நம்புவது ஏன் தெரியுமா? இந்த வேதத்துல சொல்லியிருக்கிறது, மறித்து போன லாசரு 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் ஜீவனோடு பலவில் எழுந்து வந்த தெய்வம் இன்றைக்கும் எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறார் தகப்பனார். கர்த்தரை நம்முடைய விசுவாசத்தின் ஜெபம், விசுவாசத்துடைய ஜெபம் பிணியான ரட்சிக்கும் இயேசுவின் நாமத்தில். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளரை ரட்சிக்கும். விசுவாசமுள்ள ஜெபம். மார்த்தாள் மரியாள் அழுது கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்துக்கு லாசரை கலர்கிட்ட இயேசு போகிறார். அங்கே மார்த்தாள் மரியாள் அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், நீ அழாதே, செத்து 3 நாள் ஆச்சே, எப்படி நீ விசுவாசித்தால் தேவனுடைய காண்பாய். சொல்லி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த கொட்டாத்தில் இருக்கிற ஜனங்களே, நீங்கள் விசுவாசித்தால் இயேசுவின் மகிமையை நீங்கள் காண்பீர்கள். இயேசுவின் நாமத்திலே
என் வாழ்க்கையில் இதுதான் நடந்தது. என் அம்மா செபிக்க இந்த கண்கள் என்ன சீவரத்தம் எல்லாம் நின்று போனது. என் காதில் இருக்கிற சீவரத்தம் எல்லாம் நின்று போனது. என் வாயில் பேச ஆரம்பிக்கிறது. அம்மா அம்மா என்று அழைக்கிறது, குரல் கூக்கிறது. இந்த சீவமும் இந்த ரத்தமும் இந்த காதில் வருகிற சீவ ரத்தமும் எல்லாம் நின்று போய்விட்டது. அப்படி 3 மணி நேரத்துக்குள்ளாக மற்ற தரவில் மரணம் போற நேரத்தில் 3 மணி நேரத்திலே நான் உயிரோடு இப்படி கர்த்தர் சமூகத்தில் எழுந்திருக்கிறேன். அப்படி எவ்வளவு ஒரு அற்புத தெய்வம், எவ்வளவு ஒரு ஆச்சரிய அதிசயமான தெய்வம் இந்த இயேசுவுக்கு. இந்த இயேசு அப்பா எனக்கு ஜீவனை கொடுத்தாரே. ஓ இருக்கிற பிரியமானவரே, இன்றைக்கும் மத்தியில் நான் இன்றைக்கு ஜீவனோடு நினைத்திருக்கிறாரே. இயேசு பையவர், இயேசு அற்புதர், இயேசு சுகத்தை பிறந்த கொடுக்கிறவர். இன்னைக்கு உங்க மத்தியில் இந்த கிராமத்துக்கே வந்திருக்கிறேன். அந்த இயேசு ஒருவேளை இன்னைக்கு ஜீவனை கொடுக்க இல்லாவிட்டால் இன்னைக்கு என்னை கல்லறையாய் தாசரப்படி இருந்திருக்கும். ஒருவேளை எனக்கு ஜீவன் இல்லாவிட்டால் இப்படி கல்லறை இன்னைக்கு மண்ணாய் போயிருந்திருக்குமே, எலும்பாய் போயிருக்குமே. இயேசு என் மேலே இறங்கி வந்தாரே, இயேசு கண்களை திறக்கப்பட்டாரே, இயேசுகளுக்கு நல்ல காது கேட்க, அறிவான பார்வையை பார்க்க கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய் பல பட்டணங்கள், பல கிராமங்கள், பல தேசங்கள் இன்னைக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்துகின்ற வருகிறது என்று சொன்னார். என்ன காரணம்? இயேசு அற்புதத்தை செய்தார். நாம் விசுவாசித்தோம், கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. தனிமையிலே நான் நடந்து வந்தேன். நான் எழுதின பாடல் என் வாழ்க்கையில் தனிமையாயிருந்த நாட்கள், வலிமையாயிருந்த நாட்கள், ஒன்றும் தெரியாத நாட்கள். இந்த பாடலை பாடுகிற பிரியமானவர்களே, தனிமையிலே நான் நடந்து வந்தேன், தனிமையிலே நான் நடந்து வந்தேன், தனிமையிலே நான் நடந்து வந்தேன், தனிமையிலே நான் நடந்து வந்தேன். எப்படி இருந்த வாழ்க்கையில? வேலையாக இருந்த வாழ்க்கையில, குருடனாய் இருந்த வாழ்க்கையில என்னை தேடி வந்து எப்படி இயேசு என்னை அணைச்சிக்கிட்டாரு. அல்லேலூயா. என் மகனே என்று சொல்லி என்னை அணைச்சிக்கிட்டாரு. அப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா வேலையா நான் இருந்தேன், ஒருவரும் பெற்றவில்லை, வேலையா நான் இருந்தேன், ஒருவரும் பெற்றவில்லை, குருடனாய் இருந்தேன், ஒருவரும் பெற்றவில்லை,
தனிமையாய் இருந்த நாட்கள் கர்த்தர் தேடி வந்து எனக்கு சுகத்தை கொடுத்தார். தனிமையாய் இருந்த என் வாழ்க்கையில நாற்றமெடுத்த சரீரத்தை, பார்க்க முடியாத உலகத்தை இன்னைக்கு கர்த்தர் நல்ல கண்ணை கொடுத்து, நல்ல சரீரத்தை கொடுத்து, இன்னைக்கு கர்த்தர் நல்ல ஒரு மனைப்பிள்ளையில கொடுத்து இன்னைக்கு கர்த்தர் எடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த விடயம் என்ன ஒரு பாக்கியம். அதுதான் இன்றைக்கு எனக்கு செய்த அற்புதங்கள். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற கொட்டால திருச்சபையாரே, பெரியவர்களே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான வேலையோடு இருக்கலாம், இன்றைக்கு பலவிதமான பிரச்சனையோடு இருக்கலாம். ஐயோ, முடியாத வாழ்க்கையில எல்லாரும் கைவிடப்பட்டது என்று சொல்லி தனிமை இருக்கிற எங்கே நான் போவேன், யாரிடம் நான் சொல்வேன் இருக்கிறையா? வாங்க, இயேசு இருக்கிறார், அற்புதத்தை செய்கிறார். அவர் உண்மையுள்ள தெய்வம். அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவமாய் இருக்கிற தெய்வம். அவர் அந்த விட்டு வாங்க, ஒரு குறைகளை சொல்லுங்க, ஒரு மனுஷகிட்ட பேசுறது போல சொல்லுங்க. இயேசுவே, மனம் இறங்குங்கப்பா. இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனுக்கு அற்புதம் செய்தீங்களே, பலான ஊர் தம்பிக்கு இப்படி அற்புதம் செய்தீங்களே, எனக்கு நீ செய்ய மாட்டீங்களப்பா. செய்வீங்க தகப்பன் ஆண்டவரே. நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட ஒரு பாவி இருந்தாலும் சரி, ஒரு உலகம் சொல்லலாம் உங்களை, நீ பாவிடா, நீ திருடனான்னு சொல்லலாம். இயேசு சொல்ல மாட்டார். தன் பாவங்களை மறுத்து உன்னை மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் வெறுக்க உன்னை, நீ பாவி. இயேசு சொல்லுகிறார், நீ மகனே, மகனே, நான் உன்னை மன்னிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லி நம்ம கர்த்தருடைய செய்தி கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 19 22 படிங்க. அப்போஸ்தலர் 17 19 படிங்க. அவர்களுக்கும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 படிங்க. తెలుగులో படிங்க, తెలుగులో படிங்க, தமிழ்లో படிங்க. తెలుగులో படிங்க. అతని వెంట పెట్టుకుని అరేయోపగు అను సభ యొద్దకు తీసుకొని పోయి, నీవు చేయించున్న ఈ నూతన బోధ ఎట్టిదో మేము తెలుసుకొనవచ్చునా? కొన్ని కొత్త సంగతులు మా చెవులకు వినిపించుచున్నావు గనుక వీటి భావమేమో మేము తెలుసుకొనగోరుచున్నామని చెప్పిరి. ఎదెన్సు వారందరును అక్కడ నివసించు పరదేశులను ఏదో యొక్క క్రొత్త సంగతి చెప్పుట యందును వినుట యందును మాత్రమే తమ కాలము గడుపుచుండువారు. పౌలు అరేయోపగు మధ్య నిలిచి చెప్పినదేమనగా, ఎదెన్సు వారలారా, మీరు సమస్త విషయములలో అతి దేవతా భక్తి గలవారై ఉన్నట్టు నాకు కనబడుచున్నది. నేను సంచరించుచు మీ దేవతా ప్రతిమలను చూచుచుండగా ఒక బలిపీఠము నాకు కనబడెను. దాని మీద తెలియబడని దేవునికి అని వ్రాయబడి ఉన్నది. కాబట్టి మీరు తెలియక దేని యందు భక్తి కలిగి ఉన్నారో దానినే నేను మీకు ప్రచురపరచుచున్నాను. జగత్తును అందలి సమస్తమును నిర్మించిన దేవుడు తానే ఆకాశమునకును భూమికి ప్రభువై ఉన్నందున హస్తకృత్యములైన ఆలయములలో నివసింపడు. ఆయన అందరికీ జీవమును ఊపిరిని సమస్తమును దయచేయువాడు గనుక తనకు ఏదైనా కొదువై ఉన్నట్టు మనుషుల చేతులలో సేవింపబడువాడు కాడు. அருமையான ஒரு வார்த்தை. நாடு சமூகத்தில் பாஸ்டர் அவர்கள் சொன்ன பிறகு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு சொன்னார், போன வாரம் எல்லாம் திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதியில் ஊழியத்தை கட்ட சாத்தானுக்குளம், அங்கே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள ஒரு ஊழியரை நடந்தார். இங்கே இந்த சாட்சி அங்கே பகிர்ந்து கொண்டேன். திரும்பமாக நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஊழியர்கள் இருந்த போது, அன்றைக்கு இந்த கொண்டானத்தை திருச்சபைக்கு போகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீ பேச இருக்கிற பொழுது வேதத்தை நான் அப்படி ஆராய்ந்து இருக்கிற வேலையிலே இந்த
அப்போஸ்தலரை இந்த 14ஆம் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். மகனே, இந்த வார்த்தையை தைரியமாக பேச வேண்டும். அல்லேலூயா. பார்க்கிற பொழுது இந்த சத்தியம் அருமையான இந்த பவுல் அவர்கள் ஒவ்வொரு பட்டணமாய் அவர்கள் பிரசங்கிக்க போகிறார். அல்லேலூயா. யார் இந்த பவுல்? சவுலாக இருந்த பவுல், கிறிஸ்துவுக்கு விரோதமான எழும்பின இந்த பவுல், அநேக சிஷ்யர்களை கொலை செய்தவர், அநேக கிறிஸ்துவர்களை துன்புறுத்தினவர், அநேக வேதங்களை கிழித்து போட்டவர் தான் இந்த சவுலாகப்பட்டவர். இந்த பவுல் அப்புறம் மாறின பிறகு அவர் ஒவ்வொரு பட்டணத்துக்கு அவர் போகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை அவர் வல்லமையாக செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொட்டாரத்துக்கு வந்திருந்தார், இந்த செய்தி தான் அவர் பேசியிருப்பார். அவர் அல்லேலூயா. அவர் பார்க்கிறாரு, அருகான ஒரு பட்டணத்தை வருகிறார். அங்கே அந்த பட்டணத்தை பார்க்கிற பொழுது, பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற போது, அந்தோனா இந்த பட்டணம், அந்தோனா எப்படி பட்டான ஒரு பட்டணம் இருக்கிறதோ, வேதம் ஒரு பட்டணம் இருக்கிறதோ, சித்தூர் ஒரு பட்டணம் இருக்கிறதோ, அந்த பட்டணத்துக்கு தான் இந்த பவுல் வருகிறார். எதற்கு வருகிறார்? சுவிசேஷத்தை அறிவிக்க, இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க, இயேசு கிறிஸ்துவை பிரதிவிக்க, அற்புதங்களை செய்ய அவர் ஒவ்வொரு பட்டணத்துக்கு போகிறார். எபேசு பட்டணத்துக்கு போகிறார், கலாத்தியர் பட்டணத்துக்கு போகிறார், இன்னுமாக அநேக பட்டணம், கலாத்தியர் பட்டணத்துக்கு போகிறார், பிலிப்பி தேசத்துக்கு போகிறார், அநேக பட்டணமாய் போகிறார். அப்போதான் என்ன நினைச்சுக்கிறீங்க? காரு ஃபிளைட்டா? இல்ல, கடலிலே போக வேண்டும். அல்லேலூயா. எப்படி போக வேண்டும்? ஊழியக்காரர்கள்லாம் நைட் இரவெல்லாம் படகு, அந்த கையாளுக்கு நைட்ல எப்படி இருக்கும்? அவன் சொல்றான், தம்பி, ஐயோ மாமா இவர் சொல்லுங்க, இப்படி இருக்குது, எப்படிதான் போறதுன்னு. இந்த வழியில இப்படி பைப்பின்னு சொன்னா, கடல் மேல நடு கடல்ல அப்போஸ்தலன் பவுல் இப்படி ஓடி கொண்டிருப்பார். மழை ஒரு பக்கம், இடி ஒரு பக்கம், காற்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கர்த்தருடைய ஊழியத்தை அவர் பட்டணமாய் அவர் வருகத்தோடு செய்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான் அவர் ஒவ்வொரு பட்டணத்தில் போகிறார். பிரச்சனைகள் தான் அவருக்கு. அவர் எப்படியாவது கல்லெறிய வேண்டும், சிறைசாலையில் போட வேண்டும், எங்கேயும் ஒரு நடக்கிறது. ஆனால் மாஸ் என்ற அந்த மேடைக்கு ஏறி அங்கே ஜனங்களை பார்க்கிறார். அந்தோனா என்ற பட்டணத்துக்கு வந்து பார்க்கிறார். அங்க பார்த்து சொல்லுகிறார், ஜனங்களே, நான் உங்களை பார்க்கிறேன், உங்களை பக்தியை பார்க்கிறேன், உங்களை நான் பார்க்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரிகிறது, அறியப்படாத தேவனுக்கு நீங்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில் கூட ஒரு நாள் பாஸ்டர், அறியப்படாத தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். யாருமே எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த கிராமத்துல கூட, இந்த பட்டத்துல கூட, நம்ம இந்திய தேசத்துல கூட இன்றைக்கு கூட அறியப்படாத தேவனுக்கு இன்றைக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்றார், என்ன ஒரு பலிபீடம் இருக்கிறது, அந்த அறியப்படாத தேவனுக்கு இங்கே ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்களே. ஜனங்களே, புத்தி இல்லாத ஜனங்களே, அவர் சொல்லுகிறார், வார்த்தை சொல்லுகிறார், இந்த வானத்தையும் இந்த பூமியும் உருவாக்கினவர் இயேசு. அவரை அறிவிக்கலாம் நான் வந்திருக்கிறேன். இங்கே நீ அறியப்படாத ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. இந்த அவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தேவன் என்று சொல்லி அந்த அந்தோனியா இந்த பட்டணத்துக்கு ஒரு சுவிசேஷத்தை இயேசு குறித்து அந்த அவர் அறிவிக்கிறார். அந்த அந்தோனா பட்டணத்தை அறிவித்தது போல இன்னைக்கு இந்த கொட்டார் ஜனங்களுக்கு இயேசு நல்லவர் என்று சொல்லி அறிவிக்க வந்திருக்கிறோம். இங்கே அல்லேலூயா. ஒரு குழந்தை இந்த ராஜரத்ன வாழ்க்கையில அப்படிப்பட்ட நாட்களிலே நாங்களும் கூட அறியப்படாத தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்து கொண்டு இருந்தோம். ஆனா இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? இல்லையே. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இயேசு கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொண்டோம். மனம் மாறினோம். மனம் மாறி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக சொந்தரசை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஒரு பிள்ளைகளாக இருப்பது ஒரு பாக்கியமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு அங்கிருக்கிற நீங்கள் யார்? நீங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவாலே ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்கார பிள்ளைகள். நீங்கள் எல்லாம் இன்னும் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். இவர்களும் கூட மனம் திரும்ப வேண்டும். அதுதான் இங்கே பார்க்கிற பொழுது அதில் அந்த அப்போஸ்தலர் 17 அந்த 30 வசனத்தை படிக்கிறதுல 30 வசனம். ఆ అజ్ఞాన కాలములను దేవుడు చూచి చూడనట్టుగా ఉండెను. ఇప్పుడైతే అంతటను అందరూ మారు
அறியாமல் ஒரு தேவன் காணாத போல இருந்தால் இப்போதே மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் அறிகிறார். அறியாத காலங்களில் இருந்து இருக்கலாம். ஒருவேளை நாங்கள் கூட வாழ்க்கையிலே அறியாத நாட்கள் வாழ்ந்திருந்தோம். அறியாத நாட்கள் எத்தனோ காரியங்கள் செய்தோம். இன்னைக்கு செய்கிறோமா? அல்லேலூயா. நீ இயேசு கிறிஸ்துக்கு வந்த முன்னாடி யாரெல்லாம் சொல்ல என்ன போல யாரெல்லாம் இருந்திருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து வரது முன்னாடி அறியாமல் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற மனம் திரும்பி ஒரு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் எத்தனை பேர்? அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3:16 படி என்ன சொல்றாங்க? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை இங்க படிங்கல. హల్లెలూయా. நன்றி 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 ஆண்டவரே. హల్లెలూయా. దేవుడు లోకమును ఎంతో ప్రేమించెను. లోకమును ఎంతో ప్రేమించుడైన కాగా ఆయన తన అద్వితీయ కుమారునిగా పుట్టిన వాని యందు విశ్వాసముంచు ప్రతి వాడును ఆమేన్ నశింపక నిత్య జీవం పొందునట్లు ఆయనను అనుగ్రహించెను. ఆమేన్. హల్లెలూయా. தமிழ் படிங்க. தமிழ் என்ன வசனம் படிங்க? தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் இந்த குட்டாளத்துக்கு அவளாய் அன்பு கொடுத்தாரா? அல்லேலூயா. இந்த குட்டாளத்துக்கு அவளா அன்பு கொடுத்தாரா? ஒரு நேசிக்கிறார் பிரியமானவர்களே, நேசிக்கிறார் பிரியமானவர்களே. அறியப்படாத தேவனுக்கு ஆராதனை செய்த நாட்கள் உண்டு. இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் உங்கள் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இயேசுவை வானத்தெல்லாம் பார்க்கிற பொழுது அவர் யாருன்னு பார்க்கிற பொழுது அவர் ஜீவன் கொடுக்கிறார். அந்த வசனத்தில் பார்க்கிறவங்க அப்போஸ்தலர் 17 அங்கே பார்க்கிற பொழுது அங்கே அந்த பவுல் மாஸ்டர் மேடையில ஏறி சொல்லுகிறார். அங்கே அவர் 10 உயிரினங்களை கண்டுகிறேன், ஒரு பலிபீடத்தில் பார்க்கிறேன், கீழே உலகத்தையும் 24 படிங்க. 24 உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நானே உன்னை உருவாக்கி, நானே ஒரு செல்வத்தை செய்து, நானே எல்லாவற்றையும் உருவாக்கி அது இருக்கும் என்று சொன்னால் அதில் கர்த்தர் அங்கே இருப்பதில்லை. ஒரு நாட்கள் அப்படிதான் நான் இருந்தோம். நாங்கள் அறியப்படாத தேவனை, யாருன்னு தெரியாத ஒரு தேவனை ஆராதிந்த நாட்களில் உண்டு, அநேக நாட்களில் உண்டு, பல காரியங்களை செய்த நாட்களில் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் யார் தெரியுமா? அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவர்தான். இப்ப எனக்கு அடையாளம் இருக்கணும். பாஸ்டர் இருந்தா அடையாளம் இருக்கணும். அவர் அப்பா யார்? சன். அப்பா பாடல சன் ராஜரத்னம். எனக்கு ஒரு இது இருக்குது. எனக்கு அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அதுதான் பிதாவான ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், வானத்தையும் பூமி உண்டாக்கின பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் ஜெபிக்கிறேன். இயேசப்பா அவர் யார் தெரியுமா? பவுல் சொல்லுகிறார், அந்தோனியா பட்டணத்தை பார்த்து சொல்லுகிறார், பிரியமானவர்களே நீ யார் தெரியுமா? அவர் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் இப்ப சொல்றேன், நீ தெரியாது இருக்கிறீங்க. இப்ப நான் சொல்றேன், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் உண்டாக்கினவர், அவர்தான் எல்லாவற்றையும் உருவாக்கினவர், எல்லா சுவாசத்தை ஒரு கொடுத்திருக்கிறவர். உன் பாவங்களை இயேசு கிறிஸ்துவில் அவர் மரித்து ரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து நான் இன்றைக்கு அறிவிக்க நான் உங்கள் அந்தோனியா பட்டணத்துக்கு வந்திருக்கிறேன் என்று தைரியமாய் அந்த மாஸ்படையிலே அந்த ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, அங்கே சொல்கிறார், அங்கே அவர் கீழே வசம் படிக்கும்போதில் 25 படிமா எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் தமக்கு யாதொன்று
ஒன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. எப்படி கொடுக்கிறார்? இரண்டாவது, நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க நண்பார்ந்த கொட்டான பெரியவர்களே, அவர் எப்படின்னா கொடுக்கிறார் உங்களுக்கு? அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். என்ன உலகத்தில் உள்ள யாவற்றையும், எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறார், சுவாசத்தை கொடுக்கிறார், சகல காரியங்கள் உங்களுக்கு செய்கிறார். இந்த ராஜரத்னத்துக்கு ஜீவனை கொடுத்ததுங்க ஐயா, இயேசு தான் கொடுத்தார். நான் நம்பினேன் தேவர்கள் கொடுத்துச்சா? எத்தனை கோயிலுக்கு நீர் நம் ஜீவன் கொடுத்துச்சா? எப்படி போட்டு பேசுறாரு பாருங்க ஆவியானவர். யார் அவர்? அவர் ஜீவனை கொடுக்கிறவர். அவர் இந்த கொட்டாந்து இருக்கிற நன்மாந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுக்கிறவர். அவர் சுவாசத்தை கொடுக்கிறவர். சகல ஆசீர்வாதங்களையும் சகல பேதிகளையும் சுகமாக்க அவரால் ஆகும். பிரியமானவர்களே, அதுதான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இந்த வார்த்தை பேசினார். மகனே, அன்றைக்கு அந்த அன்றைக்கு அந்த பவுலுடைய பட்டணத்திலே, அந்தோடு என்ற பட்டணத்திலே மேலே ஏறி அப்பா அந்த சுவிசேஷத்தை கர்த்தர் அவர் அறிவிக்கிற நேரம் அந்த நாளிலே அந்த வார்த்தை தான் இந்த கொட்டால சபைக்கு, இந்த கிராமத்துக்கு கர்த்தர் அறிவிக்கிறார். பெரிய மாணவர்களே, நீங்கள் மனம் திரும்பி கீழ வசனம் பார்க்கிற பொழுது அங்கே 30 பார்க்கிறோம், திரும்ப பார்க்கிறோம் 30 வசனத்திலே அறியாமல் உள்ள காலங்கள் தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுது இந்த நேரத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று, இப்பொழுதே இந்த நேரத்திலே ரட்சண நாள் இன்றைக்கே படிமா மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கெல்லாம், இந்தியா இல்ல, பாகிஸ்தான் இல்ல, பல இடத்துக்கு ஜனங்களுக்கு அவர் கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும். பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். குடியிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். பலவிதமான உலக காலத்தில் மனம் திரும்ப வேண்டும். நீ மனம் திரும்பி, இப்பொழுது மனம் திரும்பி அந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். நாம் கண்ட அந்த பாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளதான் நீங்க உங்களுக்கு நாங்கள் இந்த இரவு நேரத்திலே மழையும் பார்க்காமல் குளிரும் பார்க்காமல் இன்றைக்கு இந்த சட்டத்தை உங்களுக்கு நாங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு இந்த சொந்தம் இருக்குது, அந்த சொந்தம் இருக்குது, இந்த சொத்து இருக்குது, இந்த சொத்தை என்னை காப்பாற்றிடும், இவர் என்னை காப்பாற்றுவாரு, அவர் என்னை காப்பாற்றுவாரு. ஐயா, நீங்க எது நம்புறீங்களோ அதை காப்பாத்தாது. ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு 5 ஏக்கரா சொத்து இருக்குது ஐயா, அது காப்பாற்றணும். இல்ல எம்எல்ஏ இருக்கிறார், எம்பி இருக்கிறார், அவர் என்ன காப்பாற்றுவாரு. சீஃப் மினிஸ்டருக்கு தெரியும், எம்எல்ஏக்கு தெரியும். யார் நம்மளை காப்பாற்ற முடியாது. அவர்தான் எனக்கு சொத்து. நான் ஒரே ஒரு பாடல் எழுதுறேன். என்ன தெரியுமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியமானவர்களே, நீங்க யாரை நம்புறீங்களோ எல்லாம் கைவிட்டு ஒரு நாள் போகும். நிரந்தரமாக இருக்கிறவது இயேசு ஒருவர் மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிமா. என் சொந்த பந்தம் எல்லாமே நீங்கதான், என் சொத்த சோகம் எல்லாமே நீங்கதான். இந்த வேதம் இதுதான் சத்திய வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சக்தி உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்ன? சுவிசேஷம் அறிவீர்கள், அந்த சுவிசேஷம் சத்தியம் உங்கள் விடுதலை ஆக்கும். இந்த சத்தியம் விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. என் சொந்த பந்தம் எல்லாமே நீங்கதான், என் சொந்த சோகம் எல்லாமே நீங்கதான், என் சொந்த பந்தம் எல்லாமே நீங்கதான், என் சொந்த சோகம் எல்லாமே நீங்கதான். என் தேவனே, என் ராஜாவே, என் இயேசுவே, என் ஜீவனே, உன் கரவால் நான் வாழ்கிறேன், உன் கரவால் நான் வாழ்கிறேன். யார் டிரைவர் சிஸ்டர்? யார் டிரைவர்? பாட புரியுதுங்களா? யார் எனக்கு சொந்த பந்தம்? இயேசு. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. நான் சொந்த பந்தம் அன்னை கூட இசையா, நான் ஆசை
நித்திய தேவனே உம்மை துதிப்பேன். நன்மை செய்தபடியினால நான் உம்மை புகழுவேன். நானும் உம்மை அறியவில்லை, நீர் என்னை அறிந்தீர். எப்போ தாயின் கருவிலை குறித்து விட்டார் பக்கத்தில் நீ வேண்டும், உலகத்துக்கு வர வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், நான் உன்னை வளர்ப்பேன் சொல்லு. நானும் உம்மை அறியவில்லை, நீர் தானே அறிந்தீர். ஆண்டவரே, உம்மை எல்லாம் இன்பமா இருக்கிறவர் இயேசு. ஒருவேளை உன் வாழ்க்கையில துன்பம் துயரமா இருக்கிறதா, அதை மாற்றுகிறவர் இயேசு. தாழ்ந்தவரை நோக்கி பார்க்கிறவர். நீ தாழ்ந்து இருக்கிறாயா? ஒருவேளை ஒதுக்கப்பட்டு இருக்கிறையா? ஐயோ என்னால யாருமே என்னை கவனிக்க முடியல, யார் எனக்கு அற்புதம் செய்து இருக்கிறையா? அந்த இயேசு தான் உனக்கு அற்புதத்தை செய்கிறவர். எல்லோராலும் நீ கைவிடப்பட்டு இருக்கிறாயா? ஒருவேளை என் வாழ்க்கையில எல்லோரால் நிந்திக்கப்பட்டு இருக்கிறாயா? கைவிடப்பட்ட நிலைமையில இந்த இயேசு, இந்த வசனம் உங்களை விடுதலை ஆக்கும். இயேசு, நீ கவலைப்பட்டு இருக்கிறாயா? கண்ணீரோடு இருக்கிறாயா? பல வேதனையோடு இருக்கிறாயா? பல பிரச்சனைகள் இருக்கிறாயா? மந்திரத்த சூழ்நிலை கட்டப்பட்டு இருக்கிறாயா? பொல்லாவுடைய பிசாசுடைய கட்டப்பட்டு இருக்கிறாயா? இந்த சத்திய வசனம் உங்களை விடுதலை ஆக்கும். இயேசுவினாலே எல்லோரால் கைவிடப்பட்ட நிலைமையில, தாழ்ந்த நிலைமையில உன்னை கண்ணோக்கி பார்க்கிறதுதான் இயேசு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, நீ இப்பொழுதே மனம் திரும்ப வேண்டும். நல்ல ஒரு நேரம், அப்போதே காணாத போல இருந்தார், இப்போதே மனம் திரும்ப வேண்டும். கட்டளை கொடுக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. இன்னொரு வசனத்தில் முடிக்க போகிறோம். அல்லேலூயா. வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 ప్రకటన కడిసిన అయినను మొదట నీకుండిన ప్రేమను నీవు వదిలితివని నేను నీ మీద తప్పు ఒకటి మోపవలసి ఉన్నది. నీవు ఏ స్థితిలో నుండి పడితివో అది జ్ఞాపకము చేసుకొని మారు మనస్సు పొంది ఆ మొదటి క్రియలను చేయుము. అట్లు చేసి నీవు మారు మనస్సు పొందితేనే సరి. లేని ఎడల నేను నీ యొద్దకు వచ్చి నీ దీప స్తంభమును దాని చోట నుండి తీసివేతును. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னொரு சொல்றாருங்க, பிரியமானவர்களே, நீங்க மனம் திரும்ப வேண்டும். வெளிப்படுத்துற யோவான் சொல்றாங்க, அங்க பவுல் என்ன சொல்கிறார் அந்த அந்தோனியா பட்டணத்துக்கு, இயேசு கிறிஸ்துவே நீங்கள், அவர்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், அவர் சுவாசத்தை கொடுக்கிறவர், அவர் ஜீவனை கொடுக்கிறவர், அது மட்டுமல்ல சகல காரியங்கள் உங்களுக்கு அவர் செய்கிறவர். அந்த இயேசு கிறிஸ்துவை தான் இன்னைக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறோம் என்று சொல்லி அந்த அந்தோனியா பட்டணத்துக்கு பவுல் அந்த மாசம் நடையிலே அங்க அறிவித்தார். இங்க யோவான் என்ன சொல்கிறார், இங்கே பிரியமானவர்களே, நீங்கள் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நான் சீக்கிரமாக பட்டாளத்துக்கு நான் வருவேன். நீ மனம் திரும்பாத பட்சத்தில், நீ ஒருவேளை மனம் திரும்பலன்னு சொன்னா
உன் விளக்கை தண்டை ஆ. அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். நீக்கி விடுவேன். அல்லேலூயா. நீக்கி விடுவார். பரிதாபமான ஒரு நாட்கள் வரும். அன்னைக்கு ஒரு பாஸ்டர் வந்தார் ஐயா. கொட்டாரத்துக்கு ஒரு ஆபிரகாம் பாஸ்டர் வந்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு ரட்சகர் என்று சொல்லி அறிவித்தாரு. நாங்கள் கேட்காமல் போயிட்டோமே. நீ எந்த இடத்திலே விழுந்தாய் என்று சொல்லி, நீ எப்போது விழுந்தாய், எந்த பாவத்தில் விழுந்தாய் என்று சொல்லி, அங்க என்ன சொல்லுகிறார்? இப்பொழுதே மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் 17:30 சொல்லுகிறார். இப்பொழுதே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இங்க இரண்டாவது சொல்லுகிறார் இந்த வெளிப்படுத்துதல, நான் சீக்கிரமா வரப்போகிறேன். அதுதான் ஒவ்வொரு பட்டணத்துக்கு யோவான் சொல்லுகிறார். இங்கே நீங்கள் எந்த இடத்துல விழுந்தீர்களே என்று சொல்லி பார்த்து மனம் திரும்புங்க. எனக்கு தெரியும், நான் பாவத்தில் இருந்தேன்னா பாஸ்டர் எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் எதுல விழுந்த. நான் இச்சையில் விழுந்துட்டேனா, பாவத்தில் விழுந்துட்டேனா, குடியில விழுந்துட்டேனா, பலவிதமான காலையில வீழ்ந்து விட்டேனா நான். இயேசு சொல்லுகிறார், அப்பா நீ அங்கே யோவான் சொல்லுறாங்க, எங்க விழுந்தாயோ அங்கே மனம் திரும்பப்பா, விழுந்துருவா, விட்டுருவா. ஒருவேளை வாழ்க்கையில இருக்கிற பெரியமானவர்களே, நீ எங்க விழுந்தாயோ அங்கே எடுத்து மனம் திரும்பி. கெட்டுக்குமார் என்ன பண்ணாவன்? என்ன பண்ணாவன்? எழுந்தான். ஐயோ, என் தகப்பன வீட்டில் எப்படி இருந்தானவன்? ராஜபோகமா இருந்தார் அவர். அவர் சொல்லுகிறார், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். இதுவே ஒரு குமாரன் சொல்றதை நான் பார்த்திருந்தேன் என்ற ஒரு கூலிக்காரனை வைத்துக் கொண்டோம். மனம் திரும்பி நான் கட்டக்குமார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை எங்க விழுந்தாங்க சொல்லுங்க. ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன் ஆண்டவரே, நான் பலவிதமான கொலைக்காரன் ஆண்டவரே, நான் கோபக்காரன் ஆண்டவரே, எரிச்சல் உணர்வு ஆண்டவரே, இயேசப்பா இது மன்னிப்பீங்களா? ஒருவேளை அந்த கேள்விக்குறியோடு இயேசு பாவத்தை மன்னிப்பாரா? இயேசு பாவத்தை விடுதலை செய்வாரா? ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற பெருமானே, இந்த ராத்திரி வேளையிலே அந்த செய்தி உணர்த்தில் வருகிறது. நீ எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் எழுந்து கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிற வல்லவராக இருக்கிறார். இயேசுடைய பிள்ளையை ஒரு சொந்தமான ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீ மனம் திரும்பி சீக்கிரமா வா. அப்படி இல்லாவிட்டால் வரும் ஒரு நாட்கள் பயங்கரமான நாட்களாக இருக்கும். அன்றைக்கு ஐயோ ஐயோ வாயிலும் கையில் எடுத்துக் கொண்டாலும் இந்த செய்தி உங்களுக்கு வர முடியாது. அல்லேலூயா. நாம் என்றப்பட்ட சமயம் கிடைக்காது. சமயம் வாய்ந்தால் விட்டாலும் இதோட ராஜ்யத்தை சுற்றி தருவி. நேரம் இருக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசு குறித்து சொல்லிக் கொண்டே இருக்கு. கர்த்தர் மனம் மாற்றி ஜனங்களை மனம் மாறி தேவ சமூகத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். நீ நம்ம பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளாய் இயேசு கிறிஸ்துவுடைய நம் நற்செய்திகளாக சுவிசேஷங்களை அறிவிக்க வேண்டும் என்பது ஒரு கட்டளை இருக்கிறது. இங்கே பவுல் சொல்லுங்க, இங்கே யோவான் சொல்லுகிறார், நீ எங்கே விழுந்து போனீங்களோ எழுந்து நிற்க. கர்த்தர் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர் இருக்கிறாரே எதிர்பார்க்கிற என்ன செய்து தெரியுமா? இந்த கொட்டான ஜனங்கள், இந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், உடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், உடைய சொந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய அன்பாய் இருக்கிறது, தேவனுடைய பரிதபமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, உலகம் சொல்லி பிடிக்க போகிறோம். வெளிப்படுத்துதல் 21, 23, 24 படிக்கும் கடைசியாக. வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 23, 24. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள்.
அங்கே ராக்காலமும் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. ஆமென். உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. பெரிய சப்ஜெக்ட். அதுல என்ன சொல்கிறார் இங்கே? நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது தான் கர்த்தருடைய ஆசை. அதுதான் இங்கே முடிவு. அல்லேலூயா. அங்க எப்படி இருப்பாங்கன்னா நட்சத்திர ஒளிய போல இருப்பார்கள் அந்த ராஜ்யத்திலே. ஆனா ஒரு காலம் இருக்கும், நீ மனம் திரும்ப போகவிட்டால் அக்கினி பாதாளம் இருக்கும் அங்கே. ஹல்லேலூயா. நீ மனம் திரும்பாவிட்டால், நீ மனம் திரும்ப இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தை இயேசு சொந்தத்தை ஏற்றுக்கொள்ளவிட்டால் ஒரு நாளைக்கு உலகம் அழிய போகிறது. அந்த நாட்களிலே ஒரு பயங்கரமான வரும். அந்த நாட்கள் எல்லாருக்கும் மரணம் தான், எல்லாருக்கும் மரணம் தான். மரணம் இல்லையேன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மரணம் எப்படிப்பட்ட மரணமாக இருக்கும்? இயேசுடைய சொந்தரத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளாக மறிப்பது மரணமா? இயேசு சொந்தரத்தை ஏற்றுக்கொள்ளாத மரணமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த ஏற்றுக்கொண்டு நீ ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு அவருடைய அப்பத்திலையும் அவருடைய ரத்தத்திலையும் நீ பானம் பண்ணி அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நீ சொந்தக்காரராய் மாறுவீர்கள். அல்லேலூயா. இதுதான் முடிவு. கேப்பீங்க சொல்றாங்க, இங்க பார்க்கிற பொழுது அங்க ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அது வெளிச்சத்திலே நடப்பார். எந்த வெளிச்சத்திலே? இங்க வெளிச்சத்துல மாதிரி இருக்காது. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருளிலே இருப்பார்கள். அதுதான் இங்க பவுலுடைய சப்ஜெக்ட் கடைசிக்கு இப்படியாக முடிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஐயா, நீங்க ஒவ்வொரு நாள் தான் சொல்கிறது இயேசுவே, ஒருவர் இன்றைக்கு உங்களுடைய வருகை இருக்குமானா இந்த வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். சொல்லுங்க, நான் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ தூங்கணும், ஏதோ நாங்கள் இருந்தோம் செத்து போகாதபடி ஒரு நாள் இருக்கிறது. நியாயஸ்தானம் நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அங்கே ரட்சிக்கப்பட்டு அவர்கள் சாட்சிகளாக வாழ்ந்து இந்த உலகத்தில் உத்தம உண்மையாக வாழ்ந்து பரிசுத்தமாய் ஜீவித்து இயேசுக்கு சொந்த ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளைகளாக இருக்கிற பொழுது ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகள் அது வெளிச்சத்திலே நடப்பார்கள். அல்லேலூயா. அதுதான் இதன் முடிவுக்கு ரட்சிக்கப்படுது. ஒருவேளை இந்த கொட்டாத்து இருக்கிற ஜனங்களே உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், பெரிய மாணவர்களே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் அந்த நாளிலே செய்தி. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இது மனம் திரும்பி சுவிசேஷத்தில் சொல்லுகிறார்கள், பெரிய பாவ கொட்டைகளே நீங்கள் எல்லோரும் ஒரு கோபத்துக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள், இப்போது மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய இடத்திலே அநேகர் அங்கே ஞானத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஒருவேளை மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார்களா? இங்கே வருகிற பாஸ்டர் அணுகுங்கள், பாஸ்டர் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் இருக்கிறோம், இப்போது ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னால் இங்க இருக்கிற பாஸ்டர்கள் உங்களுக்கு அந்த ஞானஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட பிள்ளைகள் வெளிச்சத்திலே நடப்பார்கள். இதுதான் முடிவு, இதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவர் சுவாசத்தை கொடுக்கிறவர், அவர் ஜீவனை கொடுக்கிறவர், அவர் சகலத்தை கொடுக்கிறவர். அவர் எப்படியாவது சகலத்தை கொடுக்கிறவர். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். என் வாழ்க்கையிலே நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த ராஜரத்ன வாழ்க்கையிலே அவரை நாங்கள் தேடினோம். தேடிக்கடி பார்த்து தேவையான எங்களுக்கு இயேசுவும் கொடுக்கவில்லை. இயேசுவை தேடி இயேசுவேன்னு கூப்பிட்டோம். கர்த்தர் இன்னைக்கு சுகத்தை கொடுத்து உங்கள் மத்தியில் வச்சிருக்கிறேன்னு சொன்னார். இந்த சத்தியத்தை கேட்டுக் கொடுக்கிற என் அன்பார்ந்த பெரியவர்களே சிறியவர்களே, இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே மனம் திரும்பு. இயேசுவே அப்படி நீங்கள் கூப்பிடும் போது உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்கள் செய்கிற வல்லவராக இருக்கிறார், அதிசயங்களை செய்கிற வல்லவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கை பாவத்திற்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அந்த ஒளியிலே அந்த நன்மையுடைய பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு கூட உலாவுகிற ஒரு பாக்கியம் உனக்கு எனக்கு கிடைக்கும். அப்படி ரட்சிக்கப்படாத மனப்போடு வாழ்க்கையிலே வாழ்ந்து மனப்போடு வாழ்க்கையில வாழ்ந்து மனிதன் என்று சொன்னார். ஒரு பயங்கரமான இருதம் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பயங்கரமான நாள் காத்து கொண்டு இருக்கிறது. அந்த நாட்களில் வாயிலை கையில் மடித்தாலும் கொண்டாங்க. அந்த நாட்களும் பார்க்க முடியாது சொன்னார்.
முடிந்தது, அவ்வளவுதான். இன்றைக்கு ரட்சணம் நாள், இன்றைக்கு மனம் திரும்புதல் நாள். இன்றைக்கு மனம் திரும்பி இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளைகளாக மனம் திரும்பி இந்த உலகத்திலே நித்திய காலமாய் இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாய்ப்பினை கொடுத்த அருமையான பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் அருமையான வந்திருக்கிற யாவருக்கும் கூட நான் மனமாக நன்றிகளை நான் சொல்லுகிறேன். தொடர்ந்து இந்த கிராமத்தை இந்த சத்தத்தை கேட்ட என் அன்பார்ந்த பெரியவர்களே, சிறியவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்போதே மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவர்களை இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட நம்ம மத்தியிலே ராஜரத்னம் பாஸ்டர் அவர்கள் இன்றைக்கு நம்ம மத்தியிலே வந்து அருமையான தன்னுடைய சாட்சியை அவர் நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொண்டார். அவருடைய நிலைமை எப்படி இருந்தது? எந்த தெய்வமும் அவருக்கு சுகம் கொடுக்கல. நேற்று தினத்துல வந்தவரும் அதே சாட்சிகளை சொன்னார். அல்லேலூயா. அவர் நம்பி இருந்து குறி சொல்ற ஆவி அவர்களே, அவங்க அம்மாக்குள்ளே இருந்து குறி சொல்லி கொண்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வியாதி பலவீனங்கள் வந்து மரிக்கும் தருணத்துல கூட அந்த தெய்வம் வந்து சொல்லிச்சு, நான் உங்களை கை விட்டுட்டேன் அப்படி. ஆனால் இயேசு அவரை கைவிடல. அல்லேலூயா. இன்றைக்கும் இதோ இவருக்கும் எல்லாரும் கைவிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் டாக்டர் எதுவுமே, வைத்தியர்கள் எதுவுமே இல்லை. கடைசிய அவங்க இயேசுவை பிடித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அவரை உயிர் கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். மறுபடியும் அருமையா இன்றைக்கு சாட்சியோடு கூட நமதியிலே ஆவியானவர் என்ன வார்த்தைகளை கொடுத்தாரோ அந்த வார்த்தைகள் நமதியில் அவர் பகிர்ந்து கொண்டார். அப்போஸ்தலர் புத்தகத்திலே அந்த பவுலடியா சொன்ன அந்த வார்த்தைகளை இன்றைக்கும் இந்த கொட்டால பல ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், சீக்கிரம் வரப்போகிறார். ஆகையால் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இதோ இந்த குட்டாளத்தினுடைய ஜனங்களே, இந்த வார்த்தை கேட்ட நீங்க இயேசு கிட்ட வாங்க, இயேசு விசுவாசிங்க, இயேசு கிட்ட கேளுங்க. அவங்க தாயார் கேட்டாங்க, கர்த்தர் சுகத்தை கொடுத்தார், ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். நீங்களும் கேட்டு பாருங்க. இயேசு நாமத்தினால விசுவாசத்தோடு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார், பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். கர்த்தர் சமூகத்தில் கொடுப்போம். இன்றைக்கு நம்ம மத்தியில அந்த ராஜத்துமையாக ஜெபம் பண்ணுங்க. அவர் செய்யற ஊழியர்களுக்காக ஜெபிப்போம், நம்ம குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நாட்கள் கூட நம்முடைய ஊழியங்களிலே நம்ம அநேக இடத்துல நம்ம யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல எப்படியாவது இந்த மாதம் 2 பேர் கொண்டு வரணும்னு நான் ஜெபம் பண்ணேன், உணர்த்தப்பட்டேன். ஆண்டவர் அப்படியே நடத்தி கொடுத்தார். அல்லேலூயா. இது இருக்கிற ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவை தெரிந்து கொண்ட பொழுது இவங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கலக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த சூழ்நிலை மாற்றி விட்ட இயேசு இன்னைக்கு அவங்களை ஜீவனோடு வைக்கிறது மாத்திரமல்ல, அவரை தன்னுடைய கைகளை ஏந்தி கொண்டு அநேக இடங்களிலே ஆண்டவர் அவரை உபயோகிக்கிறார். அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். தன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்கிறது. தேவனுக்கு கொடுப்போமா? கர்த்தர் நாமே நம்முடைய காரியத்தை மன்னித்து இன்றைக்கு நம்ம அதில் வந்து நல்ல தேவனுடைய சாட்சியும் அவருடைய வசனத்தையும் பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியக்காரருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகியாலே மழை வந்தாலும் சரி, அவர் நம்ம இதில் வந்து தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டார். எல்லாம் முழங்கால் பண்ணிடுவோமா? ஜெபிப்போம். நிச்சயமாக நம்ம வந்து பிரார்த்தனை చేసుకుంటాం. மகிழ்ந்தா ఈ కొట్టాల గ్రామాన్ని దేవుడు